வணக்கம். விபி ஃபார்மிங் புதுக்கோட்டை. நம்ம எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சத்திர வெள்ளாட்டி தாங்க. நம்ம எந்தெந்த மாடு ஏற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவலா 2.0 நம்மளுடைய புல்லட்டுங்க. எங்களுக்கு அந்த ஊருக்கு ஜல்லிக்கட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி நாள் தாங்க சாலப்பழம் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அண்ணன் தான் டோக்கன் இருக்குடா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி போவோம்னு சொல்லி கிளம்புனாங்க. நம்ம டோக்கன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாட்டுக்கு 700, இன்னொரு மாட்டுக்கு 800. ஆகா என்னென்ன இவ்வளோ லாங்கில் இருக்குது போவோமா அப்படின்னா இல்லை போயிட்டு வாங்க அங்கே டோக்கன் படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதை நம்பி நாங்களும் வந்தோங்க. ஆனால் கடைசி வரையுமே டோக்கன் படி தாங்க நடந்துச்சு. நான் ஒரு 5 மணி வரை நின்னாங்க. 5 மணி வரையுமே மஞ்சட்டு முடிகிற வரையுமே டோக்கன் படி தாங்க நடந்துச்சு. போலீஸுக்காரங்க நல்லா ஒத்துழைச்சாங்க, கமிட்டிக்காரங்க நல்லா ஒத்துழைச்சாங்க. நம்ம அந்த ஜல்லிக்கட்டில் ஒரு மாடு தாங்க அவுத்தோம். நம்மளுடைய செவலை அவுக்கவே இல்லைங்க. ஏன்னா நம்ம மட்டக்கலைக்கு தாங்க டோக்கன் முன்னாடி இருந்துச்சு, நம்ம செவலைக்கு ரொம்ப லாங்கில் இருந்துச்சுங்க. அதனால் ஒரு மாடு மட்டும் தான் அவுத்தோம். நம்மளுடைய புல்லட்டோட வீடியோ ஃபுல் வீடியோ கிடைக்கலங்க. ஃபுல் வீடியோ யாரும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ஐடிக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நம்ம மாடு ரொம்ப தூரம்னா ஓடலைங்க. அங்கனே கிட்டத்திலே பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கும் கொண்டு வந்தாச்சுங்க. எப்போ போல் நம்ம தீவங்காய் வச்சு சாமினா கும்பிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க.